குறுக்க இந்த கௌசிகம் தான் மாதிரி உள்ள வரையான். நண்பர்களே, நம்ம நேற்றே நம்ம ட்ரிப்பு கிளம்புனோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திபெத்தியன் டெம்பிளுக்கு. இப்போது இன்றைக்கி தான் கிளம்புறோம். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு, நேற்று 2 மணி ஆயிடுச்சு. சரி பார்த்தேன், இதுக்கு மேலே போயிட்டு திபெத்தியன் டெம்பிள் போய் திம்பவலியில் வந்து ரிட்டன் வரதுங்கிறது ஆகாத காரியம் அப்படின்னு மறுபடியும் வீட்டுக்கே போயிட்டுங்க. பவானி வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கே போயிட்டோம். திரும்ப இன்றைக்கி மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 8, வீட்டிலேருந்து கிளம்புற 8:27, 8:34 ஆச்சுங்க. இப்போ பவானிக்கிட்ட வந்துட்டோம். பெட்ரோல் மைலேஜ் செக் பண்ணலான்னு சொல்லி ஒரு 1 லிட்டர் கேன் தேடிட்டு வரான். கீழே கிடக்குமான்னு இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. குறுக்க இந்த கௌசிகம் தான் மாதிரி உள்ள வரையான். உள்ள வரியா பார்த்தீங்கன்னா இது லட்சுமி நகர் தானே இது? அதான் ஏதோ பன்னீர் அஞ்சலியா, நினைவஞ்சலி யாருங்க? நினைவு அஞ்சலியாம்பா. மைலேஜ் செக் பண்ணணும், எம்டி கேன் வேணும்னு அலைஞ்சிக்கினே இருக்கிறோம். இருங்க, ஒரு கேன் கூட கிடைக்காம போயிடும். வளையரும் கிடையா நண்பர்களே. பவானிக்கிட்ட இருந்து நம்ம அந்தியூர் ரோடு லெஃப்ட் திரும்பிட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். 27 ஓடிடுச்சு. ஆனால் 40 to 50 தான் மெயின்டைன் பண்ணுறோம். முந்தானேற்று பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு அடிச்சு ட்ரையிலிருந்து 100 ரூபாய்க்கு கேனில் வாங்கிட்டு வந்து ஊற்றி வச்சது. முந்தானேற்று ஈரோடு வரைக்கும் போயிட்டு வர வேண்டியது இருந்தது. இவங்க தம்பியை போய் ட்ரெயின் வச்சு விட்றதுக்காக போயிருந்தேன். அப்போது கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டேன். என்ன ஒரு 70 வரைக்கும், 60-70 அந்த மாதிரி விரட்டிட்டு போனனால கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக கிடைக்குதோன்னு எனக்கு வருது. ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 32.8ங்கும்போது ட்ரை. ஸோ அதனால் செக் பண்ணணுன்னு சொல்லி மறுபடியும் அந்த ட்ரை அதுவுமே என்ன பண்ணேன்னாங்க, இன்னொரு கேனு 1 லிட்டர் கேனில் வாங்கி வச்சுட்டு தான் நாங்கள் ட்ரிப்பே நேற்று கிளம்புனோம். பவானிக்கிட்ட வரதுக்குள்ளாரையே அது ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு லிட்டர் கேனை ஊற்றினோம். அது இப்போ பார்த்தீங்கன்னா பவானிலேருந்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டில் நேற்று எங்கே போனோம், நேற்று மறுபடியும் ஆரன்புதூர் சில்லி வாங்குறதுக்காக போனோம். அவ்வளோதான், அதோட அந்த பெட்ரோல் முடிச்சு 28.5, அதான் 50-55 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்படியே போய்க்க வேண்டியதான் நண்பர்களே. அஞ்சலி இதில் ரைட்டு திரும்பிடணுமா? ஆமாம், இதில் அங்கே வர அந்தியூர் போட்டுக்கு வரு, இதில் ரைட்டு திரும்பிடணும். நேராக போனால் தான் அந்த இது முருகன் கோயில். நம்ம நேராக போய் எங்கேயோ போனோம்ல, எங்கே போனோம்? இடையில எங்கேயோ போனோம்ல, எங்கே போனோம்? அது நேராக போய் போனோம். அப்படி போய் எப்படி போய் போவோம்? நண்பர்களே, எங்களுக்கு ஒரு செகண்டு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, இந்த வழி தானா அப்படின்னு சொல்லி. அதனால் ஒரு டைம் நின்று பார்த்துக்கிட்டோம். பார்த்தா இந்த வழி தான். மறுபடியும் கிளம்பியாச்சு நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் போனால் தானே அந்த மலை தெரியும். இந்த ரைட் சைடில் போனால் தான் ஏஞ்சல் அந்த மலை. அதான் ஒரு நாள் போனோம். ஊராட்சி கோட்டை மலையா? 16 கிலோமீட்டர் அந்தியூர். 16 அந்தியூர். உன் மேப்பில் பாரு, 49 கிலோமீட்டர் என்னமோ பர்கூர். எத்தனை நேரம் காட்டுதுன்னு பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 8:50 ஆகுது நண்பர்களே. 8:50 ஆச்சு. வாங்க. சரி, நான் விரட்டக்கூடாது. இந்த இது மைலேஜ் செக் பண்ணுறதுனால விரட்டக்கூடாதுன்னு தான் 50-55 ஓட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வச்சுருக்கேன் 50 ரூபாய்க்கு. அதை எடுத்து ஊட்டிக்க வேண்டியதான் நண்பர்களே. அதை எடுத்து ஊட்டிட்டு ஒட்ட வேண்டியதான் நண்பர்களே. 30 ஆயிடுச்சு நண்பர்களே. 1 hour 13 minutes 13. ஓகே. 1 நேரத்தில் போயிடலாம். வேணாம், கட் பண்ணிக்கோ. நெட்டை மட்டும் ஆஃப் பண்ணி அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கோ.
காலேஜ் ஸ்கூல் பீக் ஹவர்ஸில் கிளம்பிட்டோம் போல். வல்லாளர் காலேஜ். ஆமாம், எல்லாருக்கும் ஒவ்வொரு அவசரம்ப்பா. வேறு அவங்களுக்கு ஒரு அவசரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இந்த பெட்ரோலுக்கு 2T ஆயில் இருக்குல்லங்க, அது ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் 8 ரூபாடுது. அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு செயினுக்கு லூப் பண்ணலான்ட்டு இருந்தால் மறந்துட்டேன். வீட்டு விட்டு வெளியே கொஞ்சம் தூரம் வந்த பிறகு தான் ஞாபகம் வந்துச்சு. நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆர்எஸ்ஸு அந்த பைக்குக்கெல்லாம் இந்த மாதிரி செயின் லூப் பண்ணியிருக்கேன். அவசரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 270 கிலோமீட்டர் என்னமோ சுற்றி வர்றது. தப்பு சொல்ல, ஒரு மெக்கானிக்கிட்ட போயிட்டு செயினுக்கு ஆயில் அடிக்கணும் அப்படின்னு எங்கிட்டே எல்லா டூலும் இருக்குது. அவங்க எப்படி ஒரு 30 ரூபா டு 50 ரூபா கேட்பாங்க. சரி, அதான் பார்த்தேன். 10 ரூபா கொடுத்தோமா, இந்த ஆயிலை வாங்கினோமா, கொஞ்சமாக அப்படியே மெதுவாக ஒரு சின்ன ஓட்டை போட்டு அப்படியே கொஞ்சமாக ஊற்றி டயரை சுற்றணுமா, அப்படியே ஆயில் லூப் பண்ணியாச்சு. மறுபடியும் எடுத்துகிட்டு போக வேண்டியது நண்பர். இப்போதைக்கு அதாவது இது கரெக்டான மெத்தடானும் தெரில, இந்த ஆயில் ஊற்றலாமான்னு தெரில. ஏன்னா இது பெட்ரோல் கூட சேர்ந்து இது ஆவியாகி போகிற மாதிரி தான் இந்த ஆயில் மெத்தேடு. அது எவ்வளோ நேரம் இருக்கும் என்னென்னலாம் எனக்கு தெரில. சரி, இப்போதைக்கு அது லூபாக வச்சுக்கணும். நம்ம ஒரு 250 கிலோமீட்டர் ஓட்டுறோம். ஏன்னா ஃபுல்லாக மலைப்பாதை. எனக்கு தெரிஞ்சு அந்த பர்கூர் வரைக்கும் நான் போயிருக்கேன். அதுக்கு மேலே அது எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு 100% ஷூராக தெரில நண்பர்களே. லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் சொல்கிறேன். அந்தியூரை நோக்கி சென்று கொண்டுள்ளோம். சரி, நான் மீதி ஏதாவது சுவாரஸ்யமாக இருந்தால் மறுபடியும் ஆன் பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா பருவாச்சிங்கிற ஊர்கிட்ட வந்துட்டோம். மெதுவாக தான் வந்துட்டுருக்கேன் நண்பர்களே. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:59. பருவாச்சி இதிலிருந்து ஏன்னா 38 ஓடிருச்சு. ஏன்னா நான் 40-50 தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 60 வரைக்கும் க்ரூஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் 52, 55 அப்படியே தான், அதுக்குள்ளே தான் வந்தேன். நான் பாருங்கள், இப்போ 48, 47 இப்படியே எவ்வளோ நேரம் தான் ஓட்டு. இதுலேயே டயர்டாயிருவோமே. என் ஒய்ஃப் அப்போவே சொல்லிச்சு, அதெல்லாம் நீ இன்னொரு நாள் செக் பண்ணிக்கோ, நீங்களாம் பண்ணாத அப்படின்னுச்சு. சரி, நம்ம பண்ணிடுவோம். ஏன்னா அடுத்து எப்போ இந்த மாதிரி ட்ரை ஆக விட்றோன்னு தெரில. ட்ரை ஆக்கி 100 ரூபாய்க்கு அடித்து எல்லாம் லாங் ஓட்டி அப்போ செக் பண்ணி அது வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் இப்போவே பண்ணுறோம், இன்றைக்கே பண்ணுறோன்னு சொல்லி பண்ணிட்டேங்க. 38 ஓடி இருக்குது. இதில் பியூட்டி என்னென்னா, நான் ஒரு 1000 கிலோமீட்டருன்னு சொல்லி ஒரு -0 பண்ணி வச்சுருந்தேன் ட்ரிப்பு ஒன்று. அது பார்த்திங்கன்னா 900 சில்லற ஓடி இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா மறுபடியும் 15ன்னு சொல்லி காட்டுது. அது நான் 0 பண்ணல, அதுவாக 0 ஆயிடுச்சா இல்லை 1000க்கு அப்புறம் 0 ஆகும். இது நாள் வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஆனதில்லை. ஏனோ அப்படி ஆயிடுச்சு. சரி, பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, வண்டி லைட்டாக அடைக்க ஆரம்பிக்குது. 41 ஓடின ஓட்டம். 41 எங்கே இருக்குது, 32 எங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்ரு அதிகமாக மைலேஜ் வந்துருக்கு. என்ன காரணம்? அதான் நேற்று நான் விரட்டினேன் பார்த்தீங்களா, அதுதான் காரணம். வண்டி விரட்டாமல் பூ போல் ஓட்டலாம். இந்த இப்போ பாருங்கள், நார்மலாகவே அந்த ரன்னிங்லேயே நான் 60 வரைக்கும் ஓட்டினேன். கரெக்டாக ட்ரை ஆகுது. 41, 47 வரைக்கும் கிடைக்கணும். 41 தான் வருது. வண்டி கரெக்டாக ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஆஃப் ஆயிடுச்சு ட்ரை. கரெக்டாக 41.4 ட்ரை காட்டுதுக்கா. நேற்று 32 ட்ரை ஆச்சு. நேற்று 32 ட்ரை. என்ன காரணம்னா, அதான் ஆகாச விட போகும்போது விரட்டுன்னு விரட்டிட்டு போனானே.
20 நிமிஷத்தில் ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு. அதனால் 10 கிலோமீட்டர் ட்ரையு. இப்போது 10 கிலோமீட்டர் கூட அடைச்சிருக்கு. ஏன்னா அடுத்து எந்த பெட்ரோல் பங்க் வந்தாலும் அடிச்சிடணும் நண்பர்களே. ஏன்னா அடுத்த ஒரு 20 ஓடும். அதான் அடுத்து அந்தியூர் 5 கிலோமீட்டர்னு போட்டுருந்துச்சு. அந்தியூர் வந்துட்டோம். அந்தியூர்கிட்ட போயிட்டு பாரத் பெட்ரோல் பங்க் எதாவது இருந்ததுன்னா இது அந்த 500 ரூபா கனெக்ட் பண்ணி முழுசாக அடிச்சிடணும் நண்பர்களே. அடித்து மெயினாக போட்டுறணும். $400 ப்ரோ. ஏர் செக் பண்ணிக்கலாம். யாருக்கு நிழல் இல்லை அங்கே செக் பண்ணிட்டு இன்னொரு $100 அடிச்சிருட்டா ஒட்டுக்காவே ப்ரோ. இன்னொரு $100 ப்ரோ. இதா ப்ரோ, இது 8500 ப்ரோ. 8500. இது டிஜிடெக்குங்கிற பிராண்டு. டிஜிடெக்குன்னு பிராண்டு. இது விலை கம்மி தான், 8 ரூபா. சும்மா ஆவரேஜாக இருக்கும். வீடியோ மாதிரி இப்போ தான் விளாகிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சும்மா அதான் பர்கூர் வரைக்கும் போயிட்டு அப்படியே அது என்ன திபெத்தின் கோயில் போகலாம் அப்படின்னு. அதே தான் ப்ரோ. கோப்ரோலாம் 40 ரூபா வருது. அதெல்லாம் பட்ஜெட் தாங்காது. வாங்குவோம், மெதுவாக வாங்குவோம். $30 40ங்கண்ணா இறங்கிக்கோ. அதான் நல்ல நெல் அப்படின்னு. நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்தியூர்கிட்ட வந்தாச்சு. அந்தியூரில் ஒட்டின்னுக்கிறோம். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ரவுண்டானம் ஒன்று வரும். பத்ரகாளியம்மன் கோயில் ஒன்று இருக்கும். இந்த ரவுண்டானம் தாண்டி மறுபடியும் போய்க்க வேண்டியதான். பார்த்தீங்களா, ஃபோனும் பேசிட்டா. இங்கே தான் அந்த பத்ரகாளியம்மன் கோயில் லெஃப்ட் சைடில். இதில் தானே மனசிலாயும் பரட்டி பட்டையடு நொறுங்கண்டா மோன்னு. ஏஞ்சல் ஹெட்ஃபோன் போட்டிருக்கியா? நான் பேசுனேன், அதான் கேட்டேன். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ அவனுக்கு பர்கூர் ஏறுறானுங்க. அப்போ அங்கே ஒரு லேடி போலீஸ் நின்றுட்டு வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடும். அப்படிங்களா, சரி அப்படின்னு சொல்லி அவன் விட்டுருவான். ஆனால் நம்ம போகும்போது அங்கே போலீஸ் யாரும் இல்லை, நம்ம சல்லுன்னு போயிட்டோம். இருக்காங்களா என்னன்னு தெரியல. செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி நிறுத்தி கேமராவை கழட்டி தந்துடுறேன். செக் போஸ்ட் ஒரு மாதிரி தெரியும்ல, அந்த அணைக்கட்டு அதெல்லாம் தாண்டினா தானே இது ஒரு மாதிரி ஞாபகம் உனக்கு இருக்குல்ல, இதுதான் செக் போஸ்ட் அப்படின்னு. குருநாதி சாமி கோயில் இன்னும் தூரமா இல்லை இங்கே தான் இருக்கா? போகிற வழி தானா? வந்துட்டோமா? ஓகே. இதான் நண்பர்களே குருசாதான் கோயில் நண்பர்களே. கோபுரம் தெரியுதான்னு தெரில. பாருங்க அட்டு அப்பா. இதில் போய் தான் கோயிலுக்கு போகணும் மாட்டிருக்கு. இதான் வழி போகல, மெயின் வழியாட்டிருக்கு ஒரு கோயில். இது இதில் போய் தான் போகணும் மாட்டிருக்கு. இங்கே பாருங்க நண்பர்களே,
எல்லாம் தகர செட்டெல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாகி நிற்கிது. ஆனால் எங்கேயோ ரங்கராட்டினம் அதெல்லாம் வந்திருக்குனாங்க. அதெல்லாம் அதான் அங்கே இருக்குது. அதான் தெரியுது பாரு, எம்மாவும் பெருசாக இருக்குது. ஆனால் எல்லாம் சுற்றுற மாதிரிலாம் வீடியோ போட்டிருந்தானுங்க. அது எங்கே பழைய வீடியோவால் வேறு ஏதாவது வீடியோ எடுத்து போட்டானுங்களான்னு தெரில. அதுதான் சொன்னேன்ல, நிறைய போட்டிருக்கிறாங்க. அங்கே வர 1 2 3 4 5 நேற்று ஒருத்தான் வீடியோ போட்டிருந்தான் மகாராஷ்டிராலேருந்து. அதான் அந்த காரு சுற்றுறது அங்கே, அது என்ன சொல்லுவாங்க, காரெல்லாம் மரண கிணறு. இதுல முக்கியமானவன் யாருன்னா அதான் இவன் தானாமா. இவன் தான் முக்கியமானவனாமா. இது ஒரு மாதிரி இப்படி மேலே சுற்றி கீழே விழுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுமோமா. தலைகீழெல்லாம் சுற்றி எடுக்கும், வாந்தி ஈந்தி எல்லாம் வரும். ஒரு குதிரை பார்த்தேன்ப்பா. அதா ஐயோ, நான் நல்லா வரமாட்டேன்ப்பா. ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் நான் இதில் வரமாட்டேன். இங்கே வேறு எத்தனை குதிரை, நல்லா குதிரையாக இருக்குது. மக்கா தான் அந்தியூர் குதிரை சந்தை. அந்தியூர் மக்களே, எல்லா பிஸ்னஸ்க்கு ரெடி பண்ணிக்கோங்க. நோம்பி வந்தாச்சு. இதுலேருந்து இந்த நோம்பி தான் தினமும் அவங்களுக்கு நல்ல சேல். இங்கே வரு, இது என்ன அது, இது கட்டை கட்டி வச்சுக்கிறேன். இதில் தானே இந்த கோயிலுக்கு போனோம். என்ன கோயில் இது? எழுதி மரத்தடியான் கோயில். பார்த்தீங்கன்னா அங்கே வியூ தெரியும். மழை பெஞ்சதுல எல்லாம் தண்ணி போயிருக்கு. வாங்க இன்னும் மேலே போக போக நல்லா தெரியும். பர்கூர் மலை ஏறிட்டு இருக்க நண்பர்களே, உட்காரஞ்சர். இறக்கத்தில் வர வண்டி கூட 2ஆம் நம்பரில் தான் வருது. ஏன்னா இறக்கம். ஆனால் இல்லை, முக்கால்வாசி பேர் ஃபோன் பேசி தான் ஓட்டுறாங்க. இடையில எங்கேயும் நிறுத்துறது இல்லையில. இவ்வளோ தூரம் எப்போ மழை காலம்? அன்னைக்கு இந்த இடத்துல ஏறக்குள்ளே அத்தனை பூச்சி பார்த்தோம். இந்த லாரி நம்மளை கிராஸ் பண்ணி போச்சா? ரோடே கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருக்குது. அதனால் ஏறக்கு லைட்டாக முக்கி தான் ஏறுது வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா 43 போயிட்டுருக்கோம். 16 கிலோமீட்டர் ரோடு இருக்குது பெட்ரோல் அடிச்சுலேருந்து. கருகாண்டி 38. பெரிய ரைடு இருக்குது நண்பர்களே. மழை வேற வர மாதிரி இருக்குது. சரிங்களா, வண்டி ஸ்லோவாகிடுது. 40 ஆயிடுச்சு. ஆனால் அன்றைக்கி இங்கே இந்த இடத்துல எல்லாம் அத்தனை பூச்சி பார்த்தோம். இங்கே பாரு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு சீசனுக்கு தான் வருமாட்டிருக்கு. நான் என்ன சொல்றேன், அன்னைக்கே ஒரு மாதிரி முக்கு சேஞ்சால் அப்படின்னா இல்லையா? அன்னைக்கு ஒரு பையனும் பிள்ளையே ஒரு 4 பேர் கப்புள்ஸு, அந்த 2 பைக்கில் அவங்க நம்ம போகிறாங்க. நம்மளும் அவங்கள முந்தலாம்னு பார்த்தா வண்டி இழுக்கல. அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்தானே அப்புறம் போனோம். எந்த ஆங்கிள் தெரியுதுன்னு தெரியலையே. ரொம்ப கீழே இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேலே இருந்தால் தான் ஹேண்டில் வரும், இதுவும் தெரியும் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பர்கூர் ரோட்டில் அந்த மலையில் ஓட்டிகிட்டு இருக்கோம். பர்கூர் எங்கேயோ இருக்குது. அந்தியூர்லேருந்து பர்கூர் ரோடு, கொல்லேகால் ரோடுங்க இது. அதில் போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது. வியூ பாயிண்ட்ஸு பெருசாக வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லை, ஆனால் பார்க்குறக்கு நல்லா இருக்குது. நாங்கள் சரியான வெயில் அந்த டைம், மே கடைசி, மே ஜூன் அந்த வெயில் காலத்தில். சரி என்னடா பண்ணுறது, எங்கேயாவது வெளியே போகணுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வந்தோம். வந்ததில் சரியான ஒர்த்து மக்களே அந்த டைமில். ஏன்னா கீழெல்லாம் செம்ம வெயிலாக இருக்குது. மேலே வந்தோடனே ஒரு மாதிரி குளிராக, ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை நோக்கி போயிட்டுருக்கோம். கதை திறந்துட்டு போகிறான் தெரியலையே. ஓ, அதில் சைடு எடுத்துடக்கூடாதுன்னு அந்த வண்டி திரும்ப இருக்கு பாரு, அந்த ரைட் ஏறி தான் திரும்பும். ஓ, இந்த 2 லாரி தான் வந்துச்சா? அங்கே ஒரு லாரி வருது. கவனிக்கவே இல்லை தெரியுமா? நான் பின்னாடி தான் அந்த வண்டியை பார்த்துட்டு இருந்தேன். நீ சொல்லலைன்னா சத்தியமாக கவனிச்சிருக்க மாட்டேன். இந்த பையன் போகிறான், அவனை போல போயிடுவோமா? வியூ பாயிண்டா நிற்கிற மாதிரி அந்த இடத்துல இது போட்டிருக்காங்க, காரை போட்டு நிற்குது. ஆனால் நிறைய வண்டி பாதியில் வந்துட்டு இருக்கு, நிறைய வண்டி மேலே வந்துட்டு இருக்கு, ரிட்டன் மேலே ஏறிட்டு இருக்கு. மேலே ஏறுறது வெயிட்டோட ஏறுது. கூலிங்காக இருக்கு. அதான் இந்த ஜர்க்கின் போட்டே இப்போ ஒரு மாதிரி கூலிங்காக தான் இருக்கு. அதான் பேசனா நான் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி அவன் பாரு என்னம்மா போய் நிற்கிறான்னு. ஆனால் அவன் ஏன் உட்கார இடத்துல சாக்கு வச்சிருக்கான்னு தான் தெரியல. நீ அந்த ஜர்க்கின் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. நான் உனக்கு அது நேற்று நைட்டு பார்த்தேன், பேசாம இதை எடுத்துட்டு வந்திருக்கலாமேன்னு யோசிச்சேன். அன்னைக்கு இதெல்லாம் ஈரமா இருந்துச்சு தெரியுமா? அவங்களே ஏதோ கோயிலுக்கு போயிட்டா என்னமோ பட்டை நெத்தியில் பட்டை அடிச்சுட்டு போறாங்க. என்ன கணக்குன்னு தெரியல. மணி 10. நீதான் இருக்கிய. பாறைகள் சரியும் பகுதி. ஏதுன்னா கழுகா இங்க ஒரு மரத்துல கேமரா மட்டும் இருந்துச்சு, பட்டையை கிளப்பிருப்பேன். ஸ்டில் கேமரா, நம்ம இந்த கேமரா போட்டோகிராஃபி கேமரா, ஜூம் பண்ணி எடுக்கிற மாதிரி நல்ல லென்ஸோட, வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி லென்ஸோட இருந்துச்சுன்னா. இந்த குரங்கு ஏஞ்சல் பாருங்க நண்பர்களே, ஏஞ்சலோட ஃப்ரெண்டு. ரெமோ மாதிரியே இருக்குது, ஆரியா மாதிரி இருக்குது.
இங்கெல்லாம் அத்தனை பூச்சி இருந்துச்சு, இதெல்லாம் ஒரு பூச்சி இல்லை நண்பர்களே. நம்மளும் ஓட்டிக்கிட்டே இருக்க நண்பர்களே. சரி, நான் ஏதோ இதாக இருந்தால் ஆன் பண்ணுறேன் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா தாளக்கரை மணியாச்சி கொங்காடை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து இன்னும் பர்கூர்னு 7 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. வனச்சராக அலுவலகம், பர்கூர் வனச்சராகம், மாதேஸ்வரா பேக்கரி, ஈரட்டி, தனி தேர்மலை மடம், இதெல்லாம் ரைட்டில் போகணுங்க. ஒரு நாள் இது போல் ஃப்ரீயாக வரும்போது இந்த பக்கம் ரைட்டில் போய் இந்த மடம் வரைக்கும் 22 கிலோமீட்டர், அது வரைக்கும் அது எல்லா ஊர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரணும் மக்களே. அதுவும் நம்ம ஒரு சின்ன பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. இங்கே நீங்கள் பர்கூர் வர மாதிரி இருந்தால் இங்கே மேலே வரக்குள்ளே இங்கே ஒன்று தான் நான் பெட்ரோல் பங்க் பார்த்துருக்கேன். அடுத்து பர்கூரில் அந்த இடத்துல அன்னைக்கு போய் செக் போஸ்ட்டை தாண்டி போனால் நாங்கள் பெருசாக இதெல்லாம் இல்லை, இது மீன்ஸ் இந்த பெட்ரோல் பங்கெல்லாம் இல்லை. இங்கே நீங்கள் அடிச்சுக்கிட்டது தான். நம்ம ஒரு 550 ரூபா 650 ரூபா கணக்கு, அதில் 500 ரூபா பெட்ரோல் இப்போது அடிச்சிருக்கிறோம். ஒரு எவ்வளோ ரோடு இருக்குது, 26 ரோடு இருக்குது. 100 ரூபா பெட்ரோல் முடிஞ்சுன்னு இன்ச்சாலும் இன்னும் 400 ரூபா பெட்ரோல் இருக்குது நண்பர்களே. ரூபா 50 ரூபா பெட்ரோல் பண்ணாலும் 500 ரூபா பெட்ரோல் இருக்குது நண்பர்களே. இதுக்கு மேலே கொஞ்சம் ரோடு இந்த மாதிரி கொஞ்சம் பெண்டாக வரும், நல்லாயிருக்கும். இதில் எங்கேன்னு ஒரு இடத்துல நின்று நம்ம ஃபோட்டோலாம் எடுத்தோம். அது பர்கூரை தாண்டி போயிட்டு எடுத்துட்டு ரிட்டர்ன் திரும்பிட்டோம் இல்லையா. ஒரு கோயில் கூட இருந்துச்சு, என்ன பர்கூரை தாண்டி போய் தானே அதை எடுத்தோம். ஆமாம் நண்பர்களே, அத்தக்கரை 11 பின்னாடி போய் 50 தான் போகிறோம். அவங்க ஸ்பீடாகவும் போக மாட்டேங்கிறாங்க. சின்ன கோயில் ஒன்று இருக்குது நண்பர்களே, ரைட் சைடு சின்னதாக இருக்குது. அந்த கோயில் இருக்கிறதே தெரியாது. பெரிய ஒரு மணியோடு இருக்கும். இங்கேயா நம்ம யானசாணி எடுத்துகிட்டு வந்தோம்? இல்லை, அவங்க அப்பா நம்ம இங்கே திம்பத்தில் ஆசனூர் ரோட்டில் எடுத்தோம். அது அங்கே இருக்கிற சாணி போய் ஊட்டி ரோட்டில் போய் கீழே போகணும்னு எழுதியிருக்குது. அங்க பாருங்க நண்பர்களே, அன்னைக்கு இதெல்லாம் பனி நகர்ந்துச்சுல்ல, இங்கே தானே இது. இங்கே அது ஊட்டியிலையா? ஊட்டியில் நம்ம கூட வண்டி திருப்பி வந்து எடுத்தோம். மசனகுடி கூடலூர் ரோட்டில். பர்கூர் கிட்ட போயிட்டு ஒரு டீயை போட்டுக்கலாம், காஃபி. உனக்கு வேணாமா? நமக்கு அங்கே போய் ஒரு போதை போட்டாதான் சரிப்படும் நண்பர்களே. போதைன்னா டீயோ காஃபியோ குடித்தாதான் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நண்பர்களே. இல்லைன்னு வைங்களேன், நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த தோசை சாப்பிட்டதுக்கு தூக்கமாக தள்ளுது. இதுவே நம்ம ஒரு டீயாக குடித்தோம்னு வைங்க, ஒரு காப்பி ஈப்பியாக குடித்தோம்னா சும்மா கும்முன்னு இருக்கும். என்ன சொல்கிறது, என்ன நான் சொல்கிறது, சரிதானே? இன்னும் சித்தப்பு, நீ கலக்கு சித்தப்பு. அந்த மாதிரிங்க காஃபியோ டீயோ போட்டுறணுங்க. அங்கே போட்டால் தான் அடுத்து நீ எவ்வளோ தூரம் அடுத்து அந்த கொள்ளையகால் ரோடு, அப்புறம் இன்னொரு இடங்க, அந்த வழி போய் தான் அதில் லெஃப்ட் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு மணி பார்த்தீங்கன்னா 10:25. ஏதோ ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளார அங்கே போயிடுவோன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வீட்டிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம்னா, ட்ரிப் ஒன்று 50ன்னு காட்டுது, 21. வீட்டிலேருந்து எனக்கு சரியாக கணக்கு தெரியல நண்பர்களே. தான் இந்த கோயில் தான் சின்னதாக இருக்கும், நந்தி வச்சுருக்காங்க. அப்போ இந்த பக்கம் மலையில் இதில் சிவன் லிங்கம் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன்.
இருக்கலாம். கீழே போகிறேன், போயிட்டு நல்லா பணத்தோட மேலே வரணும் சாமி. எல்லாம் அங்கே கீழே மீன்ஸ் இங்கே ஈரோடு வரைக்கும் இல்லை அந்தியூர் வரைக்கும் அப்படி கூட போகலாம். நமக்கு கொள்ளையகால் ரூட்டு, அந்த கொள்ளையகாலுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒரு ஊர் வரும். அந்த ஊர்ல இருந்து நம்ம லெஃப்ட் எடுத்துறணும். நண்பர்களே, இப்போ வந்து பர்கூர் நினைக்கிறேன் வந்துட்டோம். அப்படியே குளூராக இருக்குது நண்பர்களே, குளூராக ஒரு மாதிரி குளிருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜர்க்கின் மாதிரி ஒன்று போட்டிருக்கு, அது போட்டே குளிருது. ஆனால் இந்த ஜர்க்கின் நார்மல் டேஸில் நம்ம இதே பண்ண முடியாது. இந்த பேக்கரியே குடிப்போமா? ஆனால் இந்த பேக்கரியில் தாங்க குடித்தோம், டிஎஸ்கே பேக்கரி. யாருக்கும் ஃபோன், ஏஞ்சலுக்கு தான் ஃபோன். இங்கே தான் அன்றைக்கி குடிச்சிட்டு போனோம். யார்? இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ இன்னும் சூப்பராக வருது. அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அமுத்தி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோ